வணக்கம். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து என் வாழ்க்கை சூப்பரா மாறிடாதா அப்படின்னு எதிர்பார்க்கிற நபரா நீங்க? அப்படின்னா உங்களுக்கான கதை தாங்க இது. ஒரு காடு தீப்பத்தி எரியுது. எல்லா விலங்குகளும் அலறி அடிச்சுட்டு ஓடுதுங்க. பக்கத்துல இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த காட்டு தீயை அணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்துட்டு இருந்த ஒரே ஒரு சின்ன குருவி அந்த காட்டோட தீயை பார்த்துட்டு பயந்து ஓட பார்த்தது. அதுக்கப்புறம் யோசிச்சது, நாம வாழ்ந்த காடாச்சே இது, இதை இப்படி விட்டுட்டு போலாமா அப்படின்னு நினைச்சு அந்த தீயை அணைக்கிறதுக்கு போய் பக்கத்துல இருக்க நதியில இருந்து அதால வாயில எவ்வளவு தண்ணியை கொண்டு வந்து ஊத்த முடியுமோ ஊத்திட்டு இருந்தது. இத பார்த்த ஒரு கழுகு அது கிட்ட சொல்லிச்சு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இவ்வளோ பெரிய காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்கு, இப்ப போய் உட்கார்ந்து உன்னோட வாயில இருந்து சொட்டு சொட்டா தண்ணியை விட்டுட்டு இருந்தா எப்ப இந்த காட்டு தீ அணையும் அப்படின்னு கேட்டுச்சான். என்னால இந்த காட்டு தீயை கண்டிப்பா அணைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த காடு எரிஞ்சிட்டு இருக்கும் போது இதை அணைக்கிறதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சேன்ற மன திருப்தி எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டுட்டு இருந்த கடவுள் இந்த குருவிக்காக மனம் இறங்கி ஒரு பெரிய பெருமழையை பெய்ய வச்சாராம். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலயும் ஏதாவது மாற்றம் வரும், யாராவது வந்து மேஜிக் பண்ணிடுவாங்கலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களோட முயற்சி நீங்க எப்பவும் பண்ணிட்டே இருங்க. அப்போதான் உங்க கூட இருக்க மனிதர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க, கடவுளும் உதவி செய்வார். வாழ்க வளமுடன்.